ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களில் பல பேர் அமைதி, சந்தோஷம் இதெல்லாம் வெளிப்புற வெற்றிகள்லையும் மற்ற மனிதர்கள்ட்ட இருந்து தான் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அமைதி, நிம்மதிங்கிறது உங்கள் மனசில் தான் இருக்குது. உங்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதில் தான் உங்கள் மன நிம்மதி அடங்கி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. ராபர்ட் பால்கன் ஸ்காட் அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். சவுத் போல், அதாவது உலகத்துடைய தென் துருவத்திற்கு போன முதல் பிரிட்டிஷ் மனிதர் இவர் தான். இவர் ஒரு டீமோட சவுத் போல் அடைஞ்சார். ஆனால் அவங்களுடைய பயணம் உலகத்திலேயே யாரும் சந்திக்காத ரொம்ப அபாயகரமான கடினமான பயணமா அமைஞ்சது. அவங்களுடைய சாப்பாடு மற்றும் அவங்களுடைய பயணம் செஞ்சு வந்த வண்டியோடைய ஃபியூவல் இது எல்லாம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. திரும்ப போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. பனி புயல் வேற ரொம்ப சிவியரா இருந்துச்சு. பலத்த காற்றும் வீசுச்சு. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. மரணம் அவங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அந்த வாழ்க்கையோட துன்பகரமான சூழ்நிலையிலையும் அவங்க எல்லாரும் கடைசியா ஆடி பாடிட்டே இறந்துட்டாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஸ்காட் ஒரு கடிதத்தை எழுதி வச்சாரு. அதுல அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, எதிர்பாராத விதமா நாங்க பனிப்புயல்ல சிக்கிட்டோம். எங்கள்கிட்ட உணவும் இல்லை, எரிபொருளும் இல்லை. நீங்க வந்து எங்களை பார்க்கும்போது நாங்க வெறும் உடல்களா மட்டும்தான் இருப்போம். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில மரணத்தோட பிடியில இருந்து யாரும் தப்பிச்சிட முடியாது. இந்த உண்மையை நாங்க உணர்ந்து தான் ரிஸ்க் எடுத்தோம். எங்களுடைய கடைசி நேரத்தில் நாங்கள் கவலைப்படலை, பயப்படலை, துணிஞ்சு இருக்கோம். மகிழ்ச்சியா கடைசியா ஆடி பாடிட்டே தான் மரணத்தை சந்திச்சோம்னு எழுதியிருந்தார். சில நாட்களுக்கு அப்புறம் அவங்கள தேடி போன டீம் ராபர்ட் ஸ்காட் மற்றும் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸோட பாடியை தான் கண்டுபிடிச்சாங்க. ராபர்ட் ஸ்காட் பக்கத்தில் இந்த கடிதமும் இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்டோரியில இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, வாழ்க்கையில துன்பகரமான சூழ்நிலைகள்ல இருந்தீங்கன்னா கலங்காதீங்க. ராபர்ட் ஸ்காட் மற்றும் அவங்க டீம் மெம்பர்ஸோட துணிச்சல் உங்களுக்கும் இருக்கணும். துணிஞ்சு நில்லுங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய அமைதி, நிம்மதி வெளிப்புற சூழ்நிலைகள்ல இல்லை, மனசுக்குள்ளதான் இருக்குது. நீங்க தான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை நீங்க உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்க லைஃப் எப்பவுமே மகிழ்ச்சிகரமா இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அதாவது நீங்க எப்படி உங்க டஃப் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்ற உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றதால மற்றவங்களுக்கும் அவங்களுடைய டஃப் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப். துணிந்து விட்டால் தூக்கு மேடை கூட பஞ்சு மெத்தைன்னு சொல்லுவாங்க. தூக்கு மேடைக்கு போற அளவுக்கெல்லாம் யாருக்கும் துன்பங்கள் வரப்போறது இல்லை. ஆனா துணிஞ்சு நின்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர்ற துன்பங்களை உங்களால வீழ்த்த முடியும். எப்படி ராபர்ட் ஸ்காட் மற்றும் அவங்க டீம்மேட்ஸ் சவுத் போல்ல ஆடி பாடிட்டே உயிரை விட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கை தர்ற சவால்களை, பிரச்சனைகளை எதிர்த்து துணிஞ்சு பயப்படாம இருந்தீங்கன்னா நீங்களும் உங்க வாழ்நாள்ல உயிர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கைய அனுபவிக்க முடியும். உலக புகழ் பெற்ற கவிஞர் ஜான் மில்டனுடைய ஒரு பாடல் வரிகளை இப்போ நான் சொல்றேன், கேளுங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா,
மனசுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. அந்த இடத்துல நரகமயமான சூழ்நிலைகளை சொர்க்கமாக்கவும் முடியும், அதே மாதிரி சொர்க்கமான சூழ்நிலைகளை நரகமாக்கவும் முடியும். இந்த பாடல் வரிகளுடைய அர்த்தம் என்ன? நண்பர்களே, நீங்க உங்க லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது நரகத்துக்குள்ள இருந்தாலும், உங்க மனசை என்ன நடந்தாலும் நான் சமாளிப்பேன், எனக்கு கவலையும் இல்லை, பயமும் கிடையாது அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அமைதி, நிம்மதிங்கிற சொர்க்கத்தை உங்க வாழ்நாளில் அனுபவிப்பீங்க. ஆனா நீங்க சொர்க்கமயமான சூழ்நிலைகளில் வாழ்ந்தாலும், அதாவது பணம், பதவி, புகழ் இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் உங்க மனசுல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எனக்கு ஒரே துன்பமாக தான் இருக்குது, எனக்கு கிடைச்சது எதுவும் சரியில்லை, இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல சொர்க்கத்துல இருந்தாலும் நரகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஜான் மில்டன் அவர்களுடைய அருமையான இந்த பாடல் வரிகளை எப்பவும் நினைவுல வச்சிருங்க. உங்க மனசுக்கு பயிற்சி கொடுங்க. வெளியில என்ன நடந்தாலும் நான் அமைதி இழக்க மாட்டேன், வெளியில என்ன நடந்தாலும் நான் அமைதியா சந்தோஷமா தான் இருப்பேன்னு ஒரு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு கவலைங்கிற பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடும். கவலையில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியமா மாறும், வியாதிகள் உங்களை உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க உடல் வியாதிக்கு உங்களுடைய மனசும் ஒரு மருந்து தான். உங்க மனசை லேசா வச்சிருந்தீங்கன்னா உங்களை நோய்கள் தாக்காது. வெளிப்புற சூழ்நிலைகளும் மற்ற மனிதர்களும் நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வாழ்க்கைங்கிறது இயற்கை அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்குது. நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை ஸ்டெடியா வச்சிருங்க. மனிதா, புற சூழ்நிலைகளையும் பிற மனிதர்களின் கடுஞ்சொல்லையும் மறந்துவிடு. உன் மனதை சொர்க்கமாக்கவும் உன்னால் முடியும், நரகமாக்கவும் உன்னால் முடியும். உன் மனதை சொர்க்கமாக்க வேண்டுமென்றால் நீ முயற்சி செய்ய வேண்டும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. உன்னை காப்பாற்றிக் கொள்ள உன்னால் மட்டுமே முடியும். புறச் சூழ்நிலையின் மீது அக்கறையோடு இரு, ஆனால் கவலையோடு அல்ல. நீ கவலை பழக்கத்தை விட்டுவிட்டால் உன் மனமும் உடலும் பலமாகும். உன்னை தேடி மன நிம்மதி அமைதி. நீங்க அதிகமா கவலைப்பட்டு உங்க உடல் நலத்தை கெடுத்துக்கிற ஒரு நபரா இருந்தீங்கன்னா என்னுடைய இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க எண்ணங்களை மாத்திட்டு உங்க மனசை ஆரோக்கியமா வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவுக்கு கீழே உங்க கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.